வணக்கம். என்ன பண்றீங்க? இந்த வீடியோ வந்து ம் என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சடனா இந்த டைம் கூட நான் வீடியோ பதிவு போடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லணும்னு நெனைப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து வேலை வரும்போது மறந்துருவேன். இந்த எக்ஸாமுக்கு ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அதாவது 2 வருஷத்துக்கு மேல மினிமம் ஒரு 2 வருஷமாச்சும் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. 2 வருஷத்துக்கு மேல. 2 வருஷத்துக்குள்ள கிடையாது. 2 வருஷத்துக்கு மேல. அது 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஈவன் வந்து 10 வருஷமா படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு தயவு செஞ்சு அதுவும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் சொல்றேன். ஒரு சிலர் வந்து அ தொடர்ந்து ஏன்னா இது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்டூடண்ட் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. சார் நான் வந்து 5 இயர்ஸா உங்க சேனல் ஃபாலோ பண்றேன். 7 இயர்ஸா உங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 இயர்ஸா ஃபாலோ பண்றேன் சார். உங்க சேனல் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது இதுன்னா உங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்க வீடியோ தான் அதிகமா பார்ப்பேன். உங்களையே தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியல. கிட்ட வந்துடுறேன். ஆனா, அந்த ஒரு 10 மார்க், 5 மார்க் அந்த டிஸ்டன்ஸ்லயே வந்து எனக்கு போயிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு லாங் இயர்ஸா மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸா படிச்சுட்டு இருக்க நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வரக்கூடிய தேர்வுல எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. உங்க கையெடுத்து நான் கும்பிடுறேன். ஏன் சார் திடீர்னு அப்படின்னா, எனக்கே கொஞ்சம் ஒரு மாரி வருத்தமா இருக்கு. ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸா படிக்கிறாங்க. அது இன்னமும் நம்மள நம்பி படிச்சுட்டு இருக்காங்க. நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் வருது. ஸோ இப்பவும் நான் சொல்றேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல படிக்கிறவங்க, தயவு செஞ்சு இந்த தடவ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரையும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. லாங் கேப் விடாம படிங்க. 1 இயர் டைம் இருக்கு. இத விட ஒரு பெஸ்ட் சான்ஸ் கிடைக்காது. 50% உங்களோட உழைப்பு நம்புங்க. 50% எங்களோட உழைப்பு மேல நம்பிக்கை வைங்க. இந்த தடவ கண்டிப்பா உங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான எல்லா எஃபோர்ட்டும் கண்டிப்பா போடுவோம். அது எஃபோர்ட்ங்கிறது 100% இல்ல. 500% கண்டிப்பா எஃபோர்ட் போடுவோம். 6 மாசம் சிலபஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு நாங்க வந்து எல்லா இதுவுமே பண்ணிட்டுருக்கோம். அடுத்த 6 மாசம் உங்கள எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி, ரிவிஷன் பண்ண வச்சு, படிக்காத ஏரியா கூட படிக்க வச்சு, எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. நீங்க 50% ஒத்துழைப்பு குடுத்தீங்கன்னா போதும். பின்தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. 6 மாசம் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டே வாங்க. 2026ல இந்த பார்டர்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் வேலைக்கு போயிரணும். அதான் என்னுடைய ஆசை. வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா அதுக்குண்டான எஃபோர்ட் 100% இல்ல. 500% நம்ம டீமும் சரி, நானும் போடுவோம். படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க எப்படியாவது. ஓகேங்களா? தேங்க் யூ.